எனக்கு ஒண்ணே ஒண்ணு மாத்திரை ஆ. எல்டர்லில பார்த்தீங்கன்னா, வயசானவங்கல எது ஆன்டகனைஸே பண்ணிக்கூடாது. எதையும் எதிர்மறையா சொல்லவே கூடாது. ம். குழந்தை மாரி அவங்க போக்குலயே போகணும். இது வேணாமா? சரி ஓகே பார்க்குறேன். கிடைக்குதான்னு பார்க்குறேன்னு சொல்லணும். ம். பார்த்துட்டு அது கிடைக்கல. இப்ப இனிமே இந்த கலர்ல தான் வருதுன்னு சொன்னாங்க. அதே மாத்திரை தான் அப்படின்னு சொல்லி ரீஅஷ்யூர் பண்ணி குடுக்கணும். இத எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இது சரியாகலன்னா டாக்டர்ட்ட திருப்பி கேட்போம். போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் அந்த மருத்துவர் எக்ஸ்ப்ளைன் பண்ணிப்பாரு. ஓகே. பட் சம்டைம்ஸ் வந்து நம்ம இந்த மாரி சொல்லும்போது, "நீ எனக்கு மாத்திரையே வாங்கி குடுக்க மாட்டிக்கிற. நான் இந்த மாத்திரை தானே கேட்டேன்." அப்படின்ற அந்த ஒரு அந்த குழந்தைத்தனமான ஒரு சண்டை கட்டாயம் வரும்ல. இருக்கும். ஸோ அந்த மாரி விஷயத்துல மாத்திரையே போட மாட்டேன் அப்படின்னு அவங்க அடம் புடிச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்கல்ல மேம். ஸோ கொஞ்சம் அது விட்டு தான் பிடிக்கணும். அவங்க வந்து இல்ல கொஞ்சம் பொறுமையா எக்ஸ்ப்ளைன் பண்ணி, இந்த மாத்திரை உங்களுக்கு அவசியம். இந்த பிரச்சனைக்கு நீங்க எடுக்கிறீங்க. உங்க டாக்டர கேட்டோம். அவங்க தான் சொன்னாங்க, இப்ப அந்த பிராண்ட் வரதில்ல. இந்த பிராண்ட் எடுக்கலான்னு சொல்லியிருக்காங்கன்னு, எல்லாத்தையும் மருத்துவர் மேல பழிய போடுங்க. நோ ப்ராப்ளம். பட் அவங்கள பொறுமையா எடுத்து சொல்லணும். எதையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நம்ம ஆர்க்யூ பண்ணி பிரயோஜனம் இல்ல. ஓகே. ஏன்னா, அவங்களுக்கு அந்த ஏஜ்ல புரியிற தன்மை எவ்வளோ இருக்குன்னு தெரியாது.